சீமானோட நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த சனிக்கிழமை ஒரு மாநாடு நடத்தி திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 234 வேட்பாளர்களில் வந்து கிட்டத்தட்ட 50 என்ஜினியர்ஸ், 28 ஆசிரியர்கள், 100 மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸு, 27 வழக்கறிஞர்கள், 28 மருத்துவர்கள், ஒரு நடிகர், அந்த வீணா போன அந்த களவாணி படத்தில் நடித்தானே அவன். இப்படி ஏதாவது 1, 2 எண்ணிக்கை கூட குறைய இருக்கலாம். ஏதாவது மாத்தி இருக்கலாம். கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஓவராலா இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களோட தகுதி. நாமளும் தேடி பார்க்குறோம். மருந்துக்காவது எங்கேயாவது ஒரு மாடு மேய்க்கிறவருக்கு, எங்கேயாவது ஒரு பழங்குடியினருக்கு, எங்கேயாவது ஒரு ஒடுக்கப்பட்ட விவசாயிக்கு ஏதாவது கொடுத்துருப்பாரு. இல்லது பிற்படுத்தப்பட்ட விவசாயிக்கு அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட விவசாயிக்கு. ஏன்னா அண்ணன் வந்து மரத்தை பற்றியெல்லாம் கவலைப்படுறாரு, மாடை பற்றியெல்லாம் கவலைப்படுறாரு. இப்படியெல்லாம் வந்து அதாவது திரும்ப பேசாத ஓர் உயிரிகளுக்கிட்டெல்லாம் வந்து இறக்கப்பட்டு கருணை காட்டுற நாம் தமிழர் கட்சி வந்து பழங்குடியின மக்களை கண்டுக்காமையா போயிடும். பாதி வேட்பாளர் பழங்குடியின பட்டியலில் தான் இருக்கும். ஆண் பாதி பெண் பாதினாலும் அதில் சரிபாதி வந்து பழங்குடியின பட்டியலையும் ஒடுக்கப்பட்ட பட்டியலையும் தான் வேட்பாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுவும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலையாக மாற்றிடுவேன், ஆடு மாடு மேய்க்கிறது தான் நம்மளோட பண்பாடு கலாச்சாரம், அதுதான் மிகப்பெரிய சந்தை, அதுக்கு திரும்பி வாங்க அதுக்கு திரும்பி வாங்கன்னு கூப்பிட்டு எத்தனை லட்சம் பேர் வீணா போயிருப்பான். அதில் வீணா போனது பல லட்சம் பேர் இருந்தாலும் சில ஆயிரம் பேராவது வெற்றி பெற்றிருப்பான்ல சீமான் பேச்சை கேட்டு. வெற்றி பெற்றிருந்தால் அவர்களையாவது அறிவிச்சிருப்பாரு சீமான் அப்படின்னு பார்த்தா ஒரு பயல், ஒரே ஒரு தள்ள. பணம் இருந்தா மாடு மேய்க்கிறவன சாணி அல்றவன யாரை வேணா சீமான் வந்து வேட்பாளராக நிற்க வைப்பார். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக இவர் பேச்சை கேட்டு மாடு மேய்ச்சவன் ஆடு மேய்ச்சவன் சாணி அள்ளவன் எல்லாம் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஹெலிகாப்டரில் வந்து சாணி அள்ள போகிறோம் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நம்பிக்கிட்டு சாணி அள்ளிக்கிட்டே இருக்கான். இன்னிய வரைக்கும் கையிலே தான் சாணி அள்ளிக்கிட்டு இருக்கான். அவனோட வாழ்க்கை முன்னேறவே இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் மாடுமேயின்னு கூப்பிட்ட இந்த இனத்துரோகி சீமான் வந்து திராவிட இயக்கம் படின்னு படிக்க வச்ச வேட்பாளர்களையாக கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அத்தனை பேரும் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, முனைவர் பட்டம், மருத்துவர், ஆசிரியர் இப்படின்னு அத்தனை பேரும் வெறுமனே சாதாரணமாக 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் கூட கிடையாது. அத்தனை பேரும் டிகிரி ஹோல்டர்ஸ், மாஸ்டர் டிகிரி ஹோல்டர்ஸு, டாக்டரேட் முடித்தவங்க, இல்லைன்னா டீச்சர்ஸு, இல்லைன்னா அட்வொகேட்ஸு, இப்படியான நபர்களே கூப்பிட்டு வந்து வேட்பாளர்கள் நிற்க. ஏன்னு உனக்கு மாடு மேய்க்கிறவர்கள் கண்ணுக்கு தெரியலையா? உன் பேச்சை கேட்டு மாடு மேய்ச்சி சாணி எள்ளி நாசமாக போன உன் கண்ணுக்கு தெரியலையா? அவனை கூப்பிட்டு வந்து வேட்பாளராக்கி ஒரு எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு உனக்கு தோணலையா? உன் பேச்சை கேட்டு கல் விற்க தடை நீங்க போகுது. பணம்பால் இதை குடிச்சிட்டு தான் நான் காலேஜுக்கு போனேன், கல் குடிச்சிட்டு தான் நான் கன்றாவியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உன் பேச்சை கேட்டு பல பேர் பனைமரம் ஏற போனால் பனைமரம் ஏறுற பனை ஏறிய ஒருத்தனை வேட்பாளராக கொண்டு வந்து ஏன் நீ நிற்க வைக்கல? ஏன் அத்தனை பேரும் மருத்துவர்கள், ஏன் அத்தனை பேரும் டாக்டரேட் முடித்தவங்க, ஏன் அத்தனை பேரும் டிகிரி ஹோல்டர்ஸு, ஏன் அத்தனை பேரும் மாஸ்டர்ஸு, எதுக்கு நீ இவங்கள மட்டுமே கூப்பிட்டு வந்திருக்க? நீ உன் வாயை வாடகை விட்டு பொழைக்க மாடு மேய்க்கிறவங்க வேணும். நான் வித்தியாசமான அரசியலை பிடுங்கி தள்ளுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாடு மேய்க்கிறவங்க வேணும். ஆனால் உன் கட்சிக்கு வேட்பாளர் வந்து டாக்டர் தான் வேணுமா? அவனை எதுக்கு டாக்டர் ராமலிங்கம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன் டாக்டர் ராமலிங்கம், வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஊசி போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஊசி போடுறேன்னு சொன்ன சீமான் வந்து எல்லாரும் டாக்டர் தான் படிக்கணுமா? எதுக்கு நீ நீட்டுங்கிற? இத்தனை பேர் டாக்டர் ஆகிட்டா யார் தான் ஊசி போட்டுக்குது? டாக்டருமே தான் மாற்றி ஊசி போட்டுக்கணும்னு பேசின சீமானுக்கு எதுக்கு டாக்டர் வேட்பாளர்? எதுக்கு நீ டாக்டர் வேட்பாளரை நிறுத்துற? அதுவும் இந்த திருட்டு பைய சீமான் வந்து தொடர்ச்சியாக பேரம் பேசுறதுக்கு தான் வேட்பாளர்களை நிறுத்துறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இஸ்லாமியர்கள் பரவலாக வாழ்கிற அத்தனை இடங்களையும் இஸ்லாமியர் வேட்பாளர் போட்டிருக்க. நீ தான் மாற்று அரசியல் பேசுகிறவனாச்சே. தலித் பரவலாக வசிக்கிற இடத்துல மாற்று சாதியினரை வேட்பாளராக போடணும், மாற்று சாதியினர் வசிக்கிற இடைநிலை சாதியினர் வசிக்கிற இடத்துல ஒரு தலித்த வேட்பாளராக போடணும்னு பேசுகிறவன் தானே நீ? ஏன் திருமாவுக்கு பொது தொகுதியிலன்னு கவலைப்படுற நீ ஏன் இஸ்லாமிய சகோதரர்களை கூட்டு வந்து இஸ்லாமியர்கள் வாழ்ற இடத்துல நிற்க வைக்கிற? தலித் நபர்களை ஏன் தனித்தொகுதிக்கு மட்டுமே தேர்ந்தெடுக்கிற? ஏன் மாற்று தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கல? இத்தனை இந்த சீமானோட பேச்சுக்கும் செயலுக்கும் எந்தவித சிறு தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத தொடர்ச்சியா அத்தனை பேரும் அம்பலப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் இந்த முட்டாப்பைய கேனப்பைய முன்னாடி நீ இருந்தேனா, நீ அவனை விட ஒரு முட்டாப்பைய இருக்க மாட்டான்.
இந்த இன துரோகி பின்னாடி நீ நிற்கிறன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் இருக்க மாட்டான். விவசாயின்னு பேசுகிறோம், ஒரு விவசாயிக்கு வாய்ப்பு தர மாட்டான் அப்படிங்கிறத பெயரளவில் ஜெயிக்காத கட்சி, ஜெயிக்க போகிறதே கிடையாது. நிச்சயமாக டெபாசிட் கூட வாங்க போகிறதில்ல. ஆனாலும் கூட பேரம் பேசக்கூட பெயரளவில் கூட நிப்பாட்ட மாட்டான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த இந்த தற்குறியை நம்பிக்கிட்டு இருக்கிறவன் புரிஞ்சுக்க. அதனால தான் இஸ்லாமியர்கள் பரவலாக இருக்கிற இடத்துல இஸ்லாமியர்களை நிப்பாட்டி ஓட்ட உடைக்கணும்னு நினைக்கிறான். அப்போ தான் பேரத்துக்கு அதிக அமௌண்ட் வரும்னு நினைக்கிறான். வாக்கு சிதற இந்தாப்பா எல்லா கட்சியும் எடுத்துட்டு வந்து கட்டுக்கட்டாக கொட்டுவான், பொட்டி பொட்டியாக கொட்டுவான் அப்படிங்கிறதுக்காக நிற்க வச்சிருக்கான். இந்த திருட்டு பயலோட திருட்டு வேலையை நீங்கள் புரிஞ்சுக்கிங்கணும். இளைஞர்கள் அவனை நம்பி இருக்கிற 1-2 குட்டி குஞ்சுகள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். மாற்றுன்னா சும்மா வெற்று மாற்றெல்லாம் வந்துட முடியாது. கொள்கை மாற்றாக தான் இருக்க முடியும். இந்த மாதிரி வாய் சவடால் விடுறவன் வெறும் வாயில மட்டும் கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறவனால எந்த மாற்றையும் தர முடியாது. நடைமுறை வேற, சீமான் பேசுகிற அரசியலுங்கிறது முற்றிலும் நடைமுறைக்கு புறம்பான வார்த்தை ஜாலம் மிக்க ஒரு செயல் தான். வெறுமனே வாய் சண்டை மட்டும்தான் சீமானோடது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே போல் சீமான் சொல்கிறாரு, நாங்கள் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறது கூட கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்துருவாங்க, நாங்கள் 234 வேட்பாளர்களை தோட்டாக்கள் மாதிரி அப்படி பார்த்து பொறுக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் பொறுக்கி எடுத்திருக்கானான்னு பார்த்தா பொறுக்கி பயல்களையே வேட்பாளர்களாக எடுத்திருக்கான். அதில் யார் அந்த பொறுக்கி அப்படின்னா, மணப்பாறை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அருணகிரின்னு ஒருத்தனை அறிவிச்சிருக்கான் இந்த இன துரோகி. அவன் வந்து வழக்கறிஞரான். அவனோட யோகியதை என்ன அப்படின்னா, சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறாங்க, தன் சொந்தக்கார பொண்ணு வேறொரு சாதிக்காரனை காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த இளைஞனை கடத்திட்டு வந்து அவனை அடித்து துன்புறுத்தி அவனோட ஆணுறுப்பை தீயிட்டு கருக்கியிருக்கான் இந்த பொம்பளை பொறுக்கி. இப்படி இவன் இராணுவத்தை விட மிக கவனமாக பொறுக்கி எடுத்த பொறுக்கி தான் இந்த மணப்பாறை தொகுதியோட வேட்பாளர். மணப்பாறை தொகுதி மக்களே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி மணப்பாறை அருகே இளம்பெண்ணை காதலித்த இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் இவன் பொறுக்கி எடுத்திருக்கான் 234 பேரையும் அப்படிங்கிறத. இன்னொன்று, கர்ப்பப்பையை அறுத்து எரி அப்படின்னு ஒன்று பைத்தியம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அறுத்து எரி அப்படின்னு, அதை தூக்கி ராணிப்பேட்டையில் எரிஞ்சு வச்சிருக்கான். ராணிப்பேட்டை மக்களே, பெரியாரை எதிர்த்து விமர்சனம் செய்துவிட்டு ஒரு கட்சியோ ஒரு தனிநபரோ களத்துக்கு வீதிக்கு வராங்கன்னா அவர்களை எப்படி எதிர்கொள்ளணுமோ நீங்கள் எதிர்கொள்ளுங்க. இன்னொரு பொறுக்கி எப்படி பொறுக்கி எடுத்திருக்கான் அப்படின்னா, இன்னொரு உதாரணம் அப்படின்னா, கரிகால பாண்டியன்னு திருவில்லிபுதூரில் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டிருக்கான். அவன் யார் அப்படின்னா, எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றமே முக்கியம், நாங்கள் அம்பேத்கரை ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டோம், இனிமே எங்கள் தலைமுறைகள் அம்பேத்கரை உச்சரிக்கிறத நாங்கள் தடுப்போம், அம்பேத்கருக்கு எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு ஒரு பொறுக்கி பேசுறான்னா, அந்த பொறுக்கிய திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளரா பொறுக்கி எடுத்திருக்கு இந்த பொம்பளை பொறுக்கி. அம்பேத்கர் உங்களுடைய தலைவரா இல்லையா? அம்பேத்கர் என்னுடைய தலைவர் கிடையாது, தலைவராக ஏற்றுக்கொண்டோமே தவிர ஏன் அம்பேத்கர் மட்டும்தான் தலைவரா? தலைவரா ஏற்றுக்கொண்டோமே தவிரனா அதனோட உள்ள இல்லங்க, அம்பேத்கரை மட்டும் நாங்க ஏன் தூக்கி கொண்டாடணும் நீங்க நினைக்கிறீங்க? தலைவரா இல்லையா? அம்பேத்கர் மருதநல மக்களுடைய தலைவர் அல்ல, இந்திய சட்டத்தை இயற்றியவராக இருக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. ஆனா தேவேந்திரகுல மக்கள் அவரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இனிவரும் தலைமுறைகள் கண்டிப்பாக அம்பேத்கர் என்ற ஒரு பெயரை வந்து யாரும் உச்சரிக்கவும் மாட்டார்கள், அவரை தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. இது உங்களோட கருத்தாக ஒட்டுமொத்த இந்த லட்சணத்துல தான் இவங்களோட வேட்பாளர் தேர்வு இருக்கு. 234 பேரும் அதுல ஒரு சிலர் வந்து ரொம்ப டம்மி வேட்பாளர்களா, சும்மா போட்டு வச்சிருக்கான். தேர்தல் சமயத்தில் நெருங்கும் போது, டீலிங் முடிஞ்ச போது வேட்பாளர்களை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்காக சிலரை தேர்வு செஞ்சு வச்சுருக்கான். அதுவும் வேட்புமனு தாக்கல், வேட்புமனு திரும்ப பெறுதலுக்குள்ள நடைபெறும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இப்போது சீமான் வந்து அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருந்தாப்புல. அதில் வந்து நீங்கள் சீமானோட பேச்சை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீமானோட பேச்சுக்களை காலையில் ஒன்று பேசினா சாயங்காலம் ஒன்று பேசுவார், சாயங்காலம் ஒன்று பேசினா மறுநாள் காலையில் ஒன்று பேசுவார் அப்படிங்கிற விமர்சனம் சீமான் மேலே உண்டு. ஆனால் யதார்த்தத்தில் என்ன அப்படின்னா, சீமான் 2 நிமிஷம் ஒன்று பேசினா அடுத்து 4 நிமிஷம் கழிச்சு அடுத்து 2வது நிமிஷம் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று அவன் எதிர்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கும்பல் உடனே அவங்க மேலே விமர்சனம் வைக்கிற நபர்களை உடனடி தாக்குதல் நடத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, தெலுங்கர்கள் அப்படின்னு முத்திரை கொடுத்தது தான். தெலுங்கர்களாக இருந்தால் என்ன, சீமானோட மனைவியே தெலுங்கு தானடா அப்படின்னா தந்தைவெளி சமூகம் அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டிக்கிட்டு இருப்பானுங்க. எதையாவது ஒன்று பேசி சமாளிக்கணும். அப்படி சீமானோட அல்லக்கைகள் வந்து தொடர்ச்சியாக சீமான் எதிர்ப்பு, சீமான் விமர்சனம் வைக்கிறவர்கள் மேலே உடனடியாக வைக்கிற விமர்சனம் தெலுங்கு. ஆனால் இந்த மேடையில் நிறைய மேடைகளில் சீமான் பேசியிருக்கான். இந்த மேடையிலையும் வந்து 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம்
கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு, இப்படி கலந்து கலந்து நம் தாய்மொழியை பேசி பேசி பல மொழிவெளி தேசியனங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். மொத்தத்துல தமிழ்ல இருந்து வந்தது தானே எல்லாம். அப்ப தமிழ்ல இருந்து பிறந்தது தானே தெலுங்கும். அப்புறம் ஏன் தெலுங்கு வெறுப்பு பேசணும்? தெலுங்கு எப்படி தமிழர்களுக்கு எதிரா மாறும்? தமிழ் தான் மூத்த மொழி, உன் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியில நான் பேசுறேன் அப்படின்னு சீமானே என்ன சொல்றாரு? அப்ப எல்லாத்துக்கும் தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னும் போது ஏன் நம்ம தெலுங்கு மட்டும் வெறுக்கணும்? ஏன் கன்னடத்தை வெறுக்கணும்? ஏன் பெரியார் கன்னடர்னு சொல்லணும்? ஏன் தெலுங்கு வந்தேரிகள்னு சொல்லணும்? ஏன் தெலுங்கர்களா இருக்காங்க, தெலுங்கர்களை ஆதிக்கம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஒருவேளை நிஜமாவே அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்குன்னா பேசலாம். எந்த ஒரு செயலின் மூலமாவோ எந்த வடிவத்தின் மூலமாகவும் அடக்குமுறை வந்தா நம்ம அதை எதிர்க்கலாம், மாற்று இல்லை. ஆனா இப்படி ஏன் வெறுமனே வெறுப்பு பேசணும்? சீமானோட முரண்படுறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சீமானோட ஆமை குஞ்சுகள் எதுவுமே சீமானோட பேச்சுக்களே முழுமையா கேட்கறது இல்லை. ஏதாவது 1-2 வசனத்தை, ஷார்ட்ஸை, ரீல்ஸை பார்த்துட்டு வந்து அவ்வளவுதான், இனிமே எனக்கு தலைவர் சீமான் இவர் தான் மாற்று அரசியல் பேசுறாரு. புதுசா வரட்டங்க, வாய்ப்பு கொடுக்கலாங்க, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்க. அது என்ன கத்திரிக்காய் வாழைக்காவா கொடுத்து பார்க்கறது? இதை சமைச்சிட்டு நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு. மக்களை ஆளுகிறது யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், அது ஒரு வாய்ப்பு. அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். சும்மா போற போக்கில் இத்தனை வருஷம் நீ இருந்துட்ட, பஞ்சாயத்து தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படின்னு அவங்ககிட்ட எல்லாம் கொடுத்துட முடியாது. அதே போல அந்த மேடையிலே சீமான் பேசுறாப்புல தமிழ்லேயே நம்ம பேர் வைக்கிறது இல்லை அப்படின்னு. சீமான் வேணா முன்னெடுக்கட்டுமே, ஆனால் திரும்ப முன்னெடுத்தார்ல, இந்து பேர்களை தவிர்ப்போம், தமிழ் பேர்களை, அழகிய இனிய தமிழ் பேர்களை சூட்டுவோம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை முன்னெடுத்தார்ல. பல லட்சக்கணக்கானவர்கள் தமிழ் பெயரை ஏற்றாங்கல்ல, இந்து பெயர்களை கைவிட்டாங்கல்ல. சீமான் முன்னெடுக்கட்டுமே. அந்த மாதிரி ஒரு செயல்பாடை சீமானை முன்னெடுக்க சொல்லு. நாங்கள் தான் தமிழுக்கு அத்தாரிட்டின்னு சொல்கிறல்ல, அதே மாநாட்டில் சீமான் வந்து ஆங்கிலத்தை எதிரியா சித்தரிக்கிற வேலையை செய்கிறானே ஒழிய, சமஸ்கிருதத்தை வந்து நாமெல்லாம் தமிழர்களாக மாறிட்டோம் அப்படிங்கிறான். சமஸ்கிருதத்தை குறித்து இன்னும் உன் நிலைப்பாடு? சமஸ்கிருதத்தை இருக்கவே மாட்டான். அதே போல என் சிவன் தமிழ், என் பக்தி தமிழ், என் தெய்வத்தமிழ் வந்து செத்து போச்சு. திருமுருகாற்றுப்படை, தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காணாம போயிடுச்சு இன்னைக்கு தமிழ். எதனாலன்னா தமிழோட ஆங்கிலம் கலந்ததுனால இதெல்லாம் காணாம போயிடுச்சு. தெய்வத்தமிழ் காணாம போயிடுச்சு, தமிழ்களம் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். இங்கதான் பெரியாரோட அந்த அரசியலை, அறிவை, பகுத்தறிவை, தமிழ் மீதான அவரோட விமர்சனத்தை நம்ம நோக்கணும். இன்னைக்கு புரட்சி புடலங்கான்னு பேசுற சீமான் வரைக்கும் வந்து தமிழை எதற்காக வந்து தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறான், தமிழ் எதற்காக முக்கியம்னு கருதுறான் அப்படின்னா, தெய்வத்தமிழ் காணாமல் போயிடுச்சுங்கிறான். அதுல இருந்து தேவாரம், திருவாசகம் வந்து காணாமல் போயிடுச்சு, அதுல உள்ள திருமுருகாற்றுப்படை இல்லாமல் போயிடுச்சு, திருப்புகள் இல்லாமல் போயிடுச்சு, அதனால தமிழ் வந்து இன்னைக்கு ஆங்கிலத்தால வந்து காணாமாக்கப்பட்டுருச்சுங்கிறான். ஒரு நாளும் அறிவியல் இல்லாம போயிடுச்சு தமிழ்ல, நம்ம கண்டுபிடிப்புகள் வராம போயிடுச்சு, உலக அறிவு தமிழர்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு, அதனால மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு இன்னைய வரைக்கும் மாற்று அரசியல் பேசுறங்கிற சீமான் வரைக்கும் எவனாலையும் வந்து அந்த பெரியாரோட கருத்துக்களுக்கு கருத்தியல் ரீதியா முரண்படவே முடியாது. இன்னைக்கு வர இந்த சங்கி சீமானோ, சங்கிகள் என்ன வாதத்தை முன்வைக்கிறானோ அதே வாதத்தை தான் நாம இன்னமும் தமிழ்னு சொல்லி தமிழுக்கு அடையாளமா கம்பராமாயணத்தையும், தமிழுக்கு அடையாளமா திருவிளையாடலையும், இந்த மாதிரி புரட்டுக்களை வந்து தமிழுக்கு அடையாளம் படுத்தி வந்த புலவர்லாம் என்ன பண்ணா, இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தானே ஒழிய, அவன் தமிழுக்கு என்ன பண்ணான் பெரியார் கேட்ட கேள்விக்கு இன்னைய வரைக்கும், இந்த பெரியார் எதிர்ப்பு வெங்காயம் வரைக்கும், இந்த சீமானுங்கிற இனந்துரோகி வரைக்கும் பதில் தர முடியாது. ஏன்னா அவனுங்களோட நோக்கம் தமிழை காப்பதில்லை, வயிறு வளர்ப்பது. அதே போல சீமான் போற போக்குல நிறைய விஷயங்களை அடிச்சுட்டு போயிடுவான், போற போக்குல பேசிட்டு போயிடுவான். அந்த மாதிரி போற போக்குல ஒரு வசனம் சொல்றான், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருமரவன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்திலே வந்தோம். பிரபாகரன் மொழியே எங்களுக்கு கீதை, அவர் வழியே எங்களுக்கு பாதை அப்படின்னு சொல்லிட்டு, அவர்னு கூட சொல்லல, நாம தான் மரியாதையா சொல்றோம். பிரபாகரன் வழியே எங்களுக்கு கீதைங்கிறான், அவன் வழியே எங்களுக்கு பாதைன்னு அப்படின்னு சொல்லிட்டு மேதக அவர்களை ஒருமையில தான் பேசுறான். நீங்க இந்த ஐபிசி தமிழ், ஈழத்தமிழ் சார்பில் இயங்குற ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேதக அவர்களை பிரபாகரன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிரபாகரம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட இனத்தின் தலைவன் பிரபாகரம் அப்படின்னு தான் சொல்லி குறிப்பிடுவாங்க. ஆனா இந்த ஆம ஓட்டு நாயி,
இந்த இனத்துரோக நாய் வந்து தொடர்ச்சியாக உரிமையில் பேசுகிறேன், நான் தான் கொண்டு போகிறேங்கிற பேரில் தொடர்ச்சியாக மேதகு அவர்களை உரிமையில் பேசுகிறான். இந்த மேடையிலையும் அப்படி தான் சொன்னான். அதை விட நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பிரபாகரன் மொழியே எங்களுக்கு கீதைங்கிறான். கீதையோட என்னைக்கு பிரபாகரன் வந்து ஒப்பிட்டு பேசியிருக்கார்? இந்து அண்ணன் திருமா தொடர்ச்சியாக அதை மேற்கோள் காட்டிக்கிட்டு இருக்கார். சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக தமிழ் இந்து அப்படிங்கிற ஒருங்கிணைவை ஒருபோதும் கட்டமைச்சதில்லை மேதகு அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திரும்ப அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசுவார். அவர் வந்து தமிழ் தேசிய இனம் தான் பயன்படுத்துவார். தேசிய இனம் வந்து இன்னொரு தேசிய இனத்தால் ஒடுக்கப்படுது, இவர்கள்கிட்ட எங்களுக்கு ஒரு நாளும் உரிமை கிடைக்க பெறாது அப்படிங்கிற இடத்துல தான் போய் தனியிலம் வந்து அந்த கோரிக்கையை நோக்கி நகர்றாங்க. அவங்கள போய் எங்களுக்கு பிரபாகரன் மொழியே கீதைங்கிறான். கீதை எப்படியாவது அந்த இந்துத்துவத்துக்குள்ள பிடிச்சி தள்ளணும் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை தொடர்ச்சியா அவன் போற போக்கில் அடிச்சு விட்டு போறான். போற போக்கில் மேதகு அவர்களை உரிமையில பேசிட்டு போறான். அதையும் இந்த கேனப்பையில உட்காந்துட்டு கைத்தட்டி விசில் அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து சீமானை விட விஜய் கூட்டம் வந்து மோசமானதுங்கிறாங்க. விஜய் கூட்டம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு ஒரு பக்குவம் வரும்போது கூட இந்த அளவுக்கு நம்ம மோசமாக நடந்திருக்குமேனு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் சீமான் பண்ணுறது வந்து இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை ஏதோ புத்திசாலியாக நினைக்க வைத்து அவர்கள் ஏதோ ஒரு இனத்தின் விடுதலைக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிற உணர்வை கொடுத்து அவர்களை வீழ்த்திக்கிட்டு இருக்கான். விஜய்க்கு விசிலடிக்கிற கூட்டத்தை விட சீமானுக்கு விசிலடிக்கிற கூட்டம் மிக மோசமான கூட்டம். அவன்தான் இந்த அரசியலை தொடங்கி விட்டதே. அவன்தான் எனக்கு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னோட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பேசினவனே. அதுதான் இன்னைக்கு விஜய் வரைக்கும் வளர்ந்து நிற்குது. மிக மோசமான முன்னுதாரணம் சீமான். அவன் எந்த அரசியல் சொல்லி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கானோ அந்த அரசியலுக்கு மிக நேரெதிரானவன் சீமான் அப்படிங்கிறத இளைஞர்கள் கவனத்துல கொள்ளணும். நமது ஆதி முன்னோன் முருக பெரும்பாட்டன் வேலேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் வாழேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பேரன் பிரபாகரன் என்ற பெருமரவன் துவக்கேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் சீமானும் அவன் உடன் பிறந்தார்களும் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம்தான் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. அதுக்கப்புறம் ஈழப் போராட்டத்தை குறிப்பிடும் போது போற போக்கில் அடிச்சு வர்றான். மேதகு அவர்கள் யாரோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்றான்னா, முருகன் முப்பாட்டன் முருகன் வந்து வேல் எடுத்து போராடினானா, அவனோட பிள்ளை வந்து முருகன் வழியில வாளேந்தி போராடினானா. யாரு? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் பெருமை பீத்தினவன். ராஜராஜனுங்கிறதெல்லாம் ஆரிய பெயரு, ஆரியமயமாய் இருந்தானுங்க அப்படின்னு திரும்ப வந்து விரட்டி அடிக்கவே உடனே அருண்மொழித்தேவன் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி சொல்றான். அது ரொம்ப கவனமாகவே சொல்றான். முருகன் வேலெடுத்து போராடினாரு, போராடி செத்து போனாரு. இவன் சொல்றது முருகன் வேலெடுத்து போராடி செத்து போயிட்டான். அதன் வழியில என் பாட்டன் அருண்மொழித்தேவன் வந்து வாளெடுத்து போராடி செத்து போயிட்டான். அதன் வழியில மேதகு வந்து அவன் வந்து பிரபாகரன் சொல்றான். ஒருமையில தான் பேசுறான் தொடர்ச்சியா. பிரபாகரன் அவர்கள் வந்து துவக்கெடுத்து போராடி செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான். ஒரு ஈழப் போராட்ட தொடர்ச்சியை, அந்த போராட்டத்தை வந்து அதன் வரலாற்றிலிருந்து தந்தை மேதகு அவர்கள் அதற்கு முந்தைய அரசியல் போராட்டம், உரிமை மக்கள் அதாவது இயக்கமாக போராடினது. நேரடியாக ஆயுத போராட்டத்துக்கு ஒன்றும் ஈழப் போராட்டம் வந்து நகரல. அதுக்கு முன்னாடி மக்கள் திரள் போராட்டம் இருந்துச்சு, அரசியலாக இருந்துச்சு. இவன் தான் அதுக்கடுத்து அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்கிறதா சொல்கிறான். முருகன், ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் மேதகு அவர்கள், அதன் தொடர்ச்சி இந்த எச்சப்பொறிக்கு நாயம், இந்த இனத்துரோகி நாயம். ஆனால் ஈழத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் இறுதியாகத்தான் வந்து ஆயுத புரட்சியை வந்து கையில் எடுக்கிறாரு மேதகு அவர்கள். அதற்கு முன்னாடி அத்தனை வழிகள்லையும் மக்கள் திரள் போராட்டம், அரசியல் போராட்டம்னு அத்தனை வழியிலையும் மேதகு, தந்தை செல்வா, அதுக்கு முன்னாடியான பல தலைவர்கள் அப்படின்னு மிக நீண்ட வரலாறு கொண்டது ஈழப் போராட்டம். ஏதோ ஒரு நாளில் இவங்க செய்கிறது பிடிக்கல அப்படின்னு மேதகு அவர்கள் வந்து கையில் ஆயுதம் ஏந்தலை. ஆனால் அப்படி ஈழத்து வரலாறை ஈழத்துக்காக போராடியவர்களின் வழியில வரிசைப்படுத்தாத இவன் தொடர்ந்து இந்துத்துவ மயமாக்கல்லையே கவனம் செலுத்துறான். ஈழ போராட்டத்தை, மேதகு மொழியை கீதைங்கிறான். மேதகு அவர்கள் வந்து முருகனோட தொடர்ச்சி அப்படின்னு பேசுறான். முருகனோட தொடர்ச்சின்னாக்கா ஏன்டா ஈழத்துல மட்டும் ஏன் ஈழத்துல மட்டும் போர் நடந்துச்சு? நீயும் முருகனோட தொடர்ச்சி உன் பாட்டம் தானே சொல்றேன், போய் செத்து தொலை வேண்டியதானடா நாயே அப்படின்னு கூட நமக்கு கோபம் வரும்.
அதுக்காக நம்ம சீமான் மேல வந்து வெறுப்பு கக்கி அவன் செத்து போனோம்லாம் சொல்லலை. ஒரு 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 நிலத்தின் ஒடுக்குமுறையிலிருந்து ஒரு போராட்டம் எழுறத வந்து அதை எடுத்துட்டு போய் மத சாயம் பூச நினைக்கிற இவனோட உள்நோக்கத்தை புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம ஈழத்தில் இறங்கிய புலிக்கொடி அடுத்த ஆண்டே இன்னொரு தாயகத்தில் ஏற்றப்பட்டது. இவன் ஏத்திட்டானான். இவன் வந்து புலிக்கொடியை தமிழ்நாட்டில் ஏத்திட்டானான். அங்க இறங்கிச்சு, இங்க ஏத்திட்டோம். மயிரை புடுங்குவ நீ. ஈழத்துல தினம் தினம் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கான். அங்க கொடி இறங்குனா அங்கதான்டா அது ஏற்றப்படணும். இங்க சரி இங்க ஏத்திட்ட, நீ இங்க கொடி ஏத்ததுனால புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டுச்சா? ஓராண்டுக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை விசாரணையில் இருந்த புலிகள் அமைப்பின் மீதான தடை வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டுச்சு 2012 காலகட்டத்தில் பாஜகவோட தொடக்கத்துல. அத பாஜகவுக்கு அழுத்தமோ காங்கிரஸுக்கு அழுத்தமோ புடுங்கினியா நீ? செஞ்சியா நீ? அங்க இறக்கின கூடி இந்த மண்ணில் ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்காக முன்னெடுத்தது என்ன? இந்த கட்சி மாறா சீமான் கும்பல், இந்த இனத்துரோக கும்பல் டப்ளிங் தீர்ப்பாயத்தில் போயிட்டு ஐநா தீர்மானம், புலிகளுக்கு எதிரான ஐநா தீர்மானத்தை ஆதரிச்சு பேசிட்டு வந்தவன் இந்த கட்சியோட பால் நியூமன் அப்படிங்கிறவன். அந்த ஐநா தீர்மானத்தை ஆதரிச்சு இங்க ஊர்வலம் போனவன் தான் இந்த இன துரோகி சீமான். கவனத்துல கொள்ளணும். மிக கொடுமையான இன துரோக வேலையை சீமான் செஞ்சிருக்கான். சாதாரணமானதில்ல. இவன் ஈழம்னு வாய் வார்த்தையில தான் பேசிக்கிட்டு இருக்கானே ஒழிய அதற்கு எதிரான மிக தீவிரமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இன துரோகி தான் இந்த சீமான். பல போராளிகளை காட்டி கொடுத்ததா பல்வேறு விமர்சனங்கள் சீமானோட அந்த புகைப்படம் போலின் வந்தப்ப அவன் மேல இருந்துச்சு. ஏன் மேதக அவர்களே இவன் பார்த்துட்டு திரும்ப வந்த பிறகுதான் அவர் இருக்கிற இடம் அடையாளம் காணப்பட்டுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு இவன் மீது சந்தேக பார்வையை தோழர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அவ்வளவு மிக மோசமான கொடூரமான இன துரோகி இந்த நாய் அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். இவன் ஈழத்தை மறுபடியும் மதச்சாயலுக்கு கொண்டு போறான் அப்படிங்கிறது தான். ஆனா ஒருபோதும் பாஜக, இந்திய டெல்லி அரசு ஈழத்தமிழர்களை இந்துக்களா ஏற்பதே கிடையாது. அங்க இடிக்கப்படுற கோயில்களுக்கு குரல் கொடுப்பதே கிடையாது. அங்க சாகிறது இந்து மக்கள் தானேன்னு பாகிஸ்தான்ல செத்தா இந்துக்கள்ங்கிறான், ஈழத்துல செத்தா அவங்க அயல் நாட்டவர்கள்ங்கிறான், ஈழத்திலிருந்து வர்றவங்களுக்கு குடியுரிமை கிடையாதுங்கிறான், ஆனா பாகிஸ்தான்ல இருந்து வரவங்களுக்கு குடியுரிமை இருக்குங்கிறான். இதை எதிர்த்து இன்ன வரைக்கும் 16 ஆண்டா கட்சி நடத்துற மயிரை புடுங்குறேன்னு சொல்றேன் இவன் இன துரோகி. இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட ஒன்றிய அரசை எதிர்த்து ஆளுநர் மாளிகையோ சாஸ்திரி பவனையோ வேறு எந்த ஒன்றிய அரசு நிறுவனங்களையோ முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் நடத்தியது கிடையாது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்க. நீங்க ஆம குஞ்சுகளா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட நோக்கம் சிறப்பானது, உங்களோட எண்ணம் சிறப்பானது, ஆனா நீங்க இருக்கக்கூடிய இடம் வந்து மிக மிக தவறானது, நேர் எதிரான இடம் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்க. நம்ம ஒரு கோட்பாட்டை, ஒரு தத்துவ நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கோம். என் உடன் பிறந்தவனே, தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இது நம்ம கோட்பாடு. அதுக்கப்புறம் சீமான் வந்து அவரோட கட்சி கொள்கைகள் வந்து ஒரு 5 சொல்றார். அந்த கொள்கைப்படி தான் வந்து இந்த கட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கலாம், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும் அப்படின்னு. தகப்பன்னா பெத்தவனா இருக்கணும், தலைவன்னா ரத்தவனா இருக்கணும். இதுதான் அவங்க கொள்கை. அப்போ தகப்பன் வேற யாரா இருப்பா? சரி, அப்படிதான் சீமான் படியே வச்சுக்கிட்டா கூட சீமான் எதுக்கு பாரதி ராஜாவை, பாக்கியராஜாவை, இளையராஜாவை அப்பா அப்பான்னு கூப்பிடுற? தகப்பன் பெத்தவனா தானே இருக்கணும். அப்போ எதுக்கு நீ மற்றவனை அப்பான்னு கூப்பிடுற மற்ற எல்லாரையும்? இப்படி சீமானே சீமான்கிட்ட மிக கடுமையா முதல் வரியில ஒன்று பேசுவான், அடுத்த வரியில அவனே அந்த வரிக்கு முரண்படுவான். ஆனால் அதையெல்லாம் கேட்டுட்டு முன்னாடி இருக்கிறவன் கைத்தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பான். கிறுக்கு பைய கூட்டம். அவங்ககிட்ட பல பேர் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு ஏமாந்துக்கிட்டு இருக்காதீங்க. அத்தனை பேரும் கொள்ளை கூட்டம், கொள்ளையடிப்பதற்காகவே ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவனை நம்பி நீ உன் வாழ்க்கையை இழந்துடாது அப்படின்னு தான் இந்த ஆம குஞ்சுகளுக்கு நம்ம சொல்ல வரோம். இப்படி இல்லாஜிக்கலா பேசக்கூடியவன் தான் சீமான். இதையே வந்து தன்னோட கொள்கைன்னு வேற வெக்கமே இல்லாம சொல்லிப்பான். அப்ப எதுக்கு நீ இப்படி பேசுறன்னா அவனுங்க கிட்ட பதில் இருக்காது. அதே போல தலைவன் என்பவன் ரத்தவனாக இருக்கணும். இது மிகப்பெரிய முரண்பாடான ஒரு விஷயம். தலைவன் அப்படிங்கிறவன் எப்படி என்னோட குடும்பத்துல இல்ல என்னோட இனத்துல பிறந்துட்டாவே அவன் எப்படி தலைவன் ஆகிட முடியும்? ஒரு தலைவனுங்கிறவன் இப்ப சீமான் எனக்கு தலைவன் ஆகிட முடியுமா? சீமான் மலையாளிங்கிறாங்க. சரி, நாம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற பார்வையில் நமக்கு வந்து இனவெறி கிடையாது. அந்த பார்வையிலேயே சீமான் மலையாளியாக இருக்கட்டும், தமிழ்ல இருந்து வந்தது தானே மலையாளம். சீமான ஆனால் நம்ம சீமானை தலைவனாக ஏற்றுக்க முடியுமா? இப்பேற்பட்ட இனத்ரோகி பொம்பளை பொறுக்கிய நம்ம தலைவனாக ஏற்றுக்க முடியுமா?
இவன் பேசுறது அரசியலா? அப்படி ஏத்துக்க முடியாதுல்ல. ஒருத்தன் தன் இனத்துல பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காகவே அவனை தலைவனா ஏத்துக்க முடியாது. அதே போல என் இனத்தவர் இல்ல, என் மொழி பேசக்கூடியவர் இல்ல அப்படிங்கிறது காரணத்தினாலே மிக சிறப்பான கொள்கை கோட்பாடுகளை கொண்ட நபர்களை நான் தலைவன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு உதாரணம் தான் அம்பேத்கர். அம்பேத்கருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? மொத்தமா ஒருங்கிணைந்த இந்தியாவில் மகாராஷ்டிரான்னு ஒன்று இருந்துச்சுங்கிறத தாண்டி அதுல மராட்டியத்தில் பிறந்தார் அம்பேத்கருங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஐ மீன் இன ரீதியா மொழி ரீதியா நம்ம சொல்றோம். ஆனா அந்த அம்பேத்கர் தான் ஆய்வு பண்ணி இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். இந்தியாவை சொந்தம் கொண்டாட முடியாது யாராலும், அப்படி கொண்டாடணும்னா தமிழர்கள் தான் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். அப்ப என்ன அவர் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் ஆய்வுல என்ன குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒருவேளை இனவெறியரா இருந்திருந்தா ஏன் தமிழ்லன்னு தான் இந்த மொழி பேசினா, மராட்டியன் தான் இந்த இந்தியா முழுக்க இருந்தான்னு சொல்லிட்டு போலாம்ல. மாறா என்ன சொல்றாரு? இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி, இந்தியா முழுக்க இருந்த இனம் நாகர்களுங்கிற இனம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்றோம். அப்படி அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும், அவரோட அறிவு பொக்கிஷமா இருக்கட்டும், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், உலக அளவில் பார்த்தா காரல் மார்க்ஸு, புரட்சி போராளிகளா பார்த்தா சேக்குவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ, ஸ்டாலின், மாசேத்துங், இப்படின்னு எத்தனையோ தலைவர்கள், போராளிகள், புரட்சியாளர்கள், இவர்கள் எல்லாம் நீ 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 என் கலர்ல இல்லை, நீ என் மொழி பேசல, நீ என் நாட்டில் இல்லை, நீ என் மாநிலத்தில் இல்லை அப்படின்னு ஒதுக்கி விட்டுட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இங்கே களை பிடிக்கிட்டு இருக்கிறதா? தலைவனுக்கும் என் ரத்தவனா இருக்கணுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்கு? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தந்தை பெரியாரை வெளிப்படையா வீரியமா வீழ்த்த நினைக்கிற இந்த எலும்பு பொறிக்கு கும்பல் ஆர்எஸ்எஸ் கிட்ட வேலை பார்த்துட்டு மிக அமைதியா அம்பேத்கரை வீழ்த்தணும்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் தந்தை பெரியாரை தானே தொட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வெறும் அம்பேத்கரியவாதிகளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, அவன் இப்பவே அம்பேத்கரை சைலண்டா காலி செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ரொம்ப இயல்பா அவங்க வீழ்த்த தொடங்குவது அம்பேத்கரை தான் அப்படின்னு புரிஞ்சுங்க. அண்ணன் திருமா சொன்ன மாதிரி இங்க பெரியாரம் வீழ்த்தப்பட்டால் இங்க சிறுத்தைகளுக்கு வேலை இல்லைன்ன மாதிரி, இங்க பெரியாரியம்ங்கிற ஒரு கருத்தில் வீழ்த்தப்பட்டா இங்க அப்புறம் என்ன இருக்கு? இங்க தமிழ்நாடு, தமிழ் மொழி, இனம், உரிமை, தேசியம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. தமிழன் வீழ்த்தப்பட்டா, பெரியார் வீழ்த்தப்பட்டா இங்க ஒண்ணுமே கிடையாது. நாமெல்லாம் ஆரிய அடிமைகளா, இந்துக்களா மாறி பார்ப்பானுக்கு சூத்திரனா, அவனுக்கு சேவகம் செய்யக்கூடியவனா மாறி போயிடும். அவ்வளவுதான் இங்க. இப்படி இங்க பெத்தவன் தான் அப்பன்னு சொல்றதுங்கிறதும் அதுலயும் அவனே முரண்படுறான். அதே போல ரத்தவன் தான் தலைவன் இருக்கிறதுலையும் 5 நிமிஷத்துல இப்படி இருக்கணும், இதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டு அடுத்து அம்பேத்கரை மேற்கோள் காட்டியும் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து உலக தலைவர்கள் மற்ற தலைவர்களை மேற்கோள் காட்டியும் பேசிக்கிட்டு இருக்கான். தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனாக இருக்க வேண்டும். A few moments later. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். மேற்கோள் காட்டியும் பேசிக்கிட்டு இருக்கான், அவனே முரண்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே போல சமஸ்கிருதம் தமிழ் தான் எங்களுக்கு மூத்த மொழின்னு பேசுறவன், சமஸ்கிருதத்தை எந்த இடத்துல எதிர்க்காத இவன், நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாதுன்னு ஒரு கொள்கையை சொல்றான். 3வது கொள்கை அது. நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. ஆனா சீமான் மொட்டை போட்டுட்டு குலதெய்வம் கோயில்ல போய் சமஸ்கிருதத்துல பேச வச்சுட்டு கேட்டுட்டு வரா இந்த தற்குறி. எத்தனை முரண்பாடுகள் பாரு. ஒரே ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் கூட இவனிடம் தொடர்பே கிடையாது. அடுத்து 4வது கொள்கை, நம்ம வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு சீமான் தான். ஈழமுங்கிற வழியை உணராதவன், ஈழமுங்கிறது எவ்வளவு கொடுமையானதுங்கிறத எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சொல்லாதவன், முள்வேலிக்குள்ளேயும் பதுங்குக்குழிக்குள்ளேயும் மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டு குழந்தைகள்லாம் கை போய் கால் போய் அத்தனை அல்லோலங்களையும் அவலங்களையும் 3.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறத அங்க போனோம். இலங்கை இராணுவம் குண்டு வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அது எனக்கான வரவேற்புக்கான பட்டாசுங்கிறான், ஆமக்கறி போட்டாங்கிறான், இட்லியில கறியை வச்சு இவனுக்கு ரகசியமா கொடுத்தாங்கிறான், ஊருக்கான தொட்டு நக்கனங்கிறான், மான்கறி சாப்பிட்டாங்கிறான். இதைத்தான் அங்க புலிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பிங்கிறான், விளையாடுறீங்களாங்கிறான், இப்படி பண்ணாங்க, பயிற்சி கொடுத்தாங்க. வேற வேலை மயிறு கிடையாது போராளிகளுக்கு, வேற வேலை கிடையாது. இப்படி போராளிகளை வழி உணராத ஒரு கூட்டத்தை, ஈழ மக்களோட அந்த மாவீரர் ஆயிப்போன அந்த புலிகளோட அந்த வழிகளை கடத்தாத, அந்த வழிகளை புரிஞ்சுக்காத ஒரு கூட்டத்தை ஆம ஓட்டுல பரிசல் பண்ணோங்கிற கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு டாக்டரே அதை எடுத்து போட்டு சொல்லிட்டாரு. ஆமை செத்து போச்சுன்னா இயல்பாவே அது தூள் தூளா ஆயிடும்,
அதுலலாம் ஒரு சின்ன வெயிட் கூட டிராவல் பண்ண முடியாது, அது போனதுலே தண்ணியில் உதிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் உட்காந்துட்டு ஆம ஓட்டில் நான் பரிசல் பண்ணிட்டு இருக்கேன். எந்த மீனவனாவது சீமான் சொல்ற அளவுக்கு இந்த பெரிய ஆமை எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இல்ல. எவ்வளவு பெரிய முரண்பாட்டு மூட்டையா இவன் இதையே கொள்கையா வச்சுக்கிட்டு இவன் போய் விஜய் கட்சியை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். விஜய் கட்சியில் இருக்கிற நபர்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் அறிவு இருந்தா அவனோட ஒரு மேடை பேச்சு போதும் வாழ்நாள் முழுக்க அந்த கட்சிக்கு பதிலடி கொடுக்க. ஒரே ஒரு மேடை பேச்சை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கவனிச்சு அதுக்கு அரசியலா பதில் கொடுத்தாங்கனாலே ரொம்ப எளிமையா விஜய் கட்சி பேச்சாளர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சாளர்களால இந்த மஞ்சப்பொடி மாமா பையனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எவனையுமே ரொம்ப இயல்பா வந்து கையாளலாம். ஆனா 2 பக்கமும் இருக்கிறது என்னென்ன, வெறும் குஞ்சுகள், ஆமை குஞ்சுகள் ஒண்ணு, விசிலடிச்சாங் குஞ்சுகள் ஒண்ணு. அவங்க கிட்ட வேற நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? அதனால்தான் மரம் மண்ணின் வளம், வளர்ப்பதே மனிதாரம் என்று வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம். 10 ஆண்டுகளில் உங்கள் மகன் என் பூமி தாயை பச்சை போர்வையால் இதை போல போர்த்தி விட வேண்டாம், பச்சை போர்வையால் போர்த்தி விடுவேன். அதுக்கப்புறம் சீமான் வந்து தங்கிட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி கிடைச்சா நல்ல நீர், குடிநீர், இலவச கல்வி, இந்த மண்ணை பொண்ணாக்கிடுவேன், 10 ஆண்டுகளில் இந்த பூமி பந்த பச்சை போர்வையால் போத்தி விடுவேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்கிறாரு. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அது ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை எனக்கு தெரிஞ்சு இதை திமுககாரங்க கூட எந்த மேடையிலுமே பகிர்ந்திருக்க மாட்டாங்க, அதை கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க. உண்மை என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் வேலூரையே சொல்லலாம். வேலூரை வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மிக கடுமையான வறட்சி கொண்ட ஒரு மாவட்டம். குடிக்க தண்ணீருக்கே அவ்வளவு சிரமப்படணும். வெயில் காலம் கோடை வந்துருச்சுனாலே அங்கே தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறது வந்து மிக கடுமையாக இருக்கும். மிக கடுமை. ஏன்னா வேலூர் வந்து மிக கடுமையான வெயிலுக்கும் புகழ் பெற்றது, மிக கடுமையான குளிருக்கும் புகழ் பெற்றது வேலூர். அப்படி மிக கடுமையான வறட்சி நிறைந்த மாவட்டமாக இருந்த வேலூர் வந்து கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் நல்ல மழை பொழிவு பெறுது, நல்ல மரங்கள் வளர்ந்துருக்கு, தொடர்ச்சியாக வருடம் நல்ல மழை பொழிவை திரும்ப பெற்றுக்கிட்டே இருக்குது. தண்ணீர் வந்து கிணறுகள்லேயே மேலேயே இருக்கிற நிலைக்கு வந்து வேலூர் மாவட்டம் மாறி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வேலூரை நாம் குறிப்பிட்றோம், நான் சார்ந்த மாவட்டம் அப்படிங்கிறதுனால. அப்போ அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, நேரடியாக ஒரு திட்டம் கொண்டு வந்து இங்கே அணைகளை கட்டணும், அல்லது மரங்களை நடணும், மரம் வளர்த்து காடுகளை உருவாக்கி மழை பெறணும் அப்படின்லாம் திட்டங்களை கொண்டு வரல. அப்படியான திட்டங்கள் காலங்காலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஆனாலுமே பயன்பெறலை. எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது விலையில்லா கேஸ் அடுப்பு. அந்த கேஸ் அடுப்பு கொடுத்து அதுக்கு பழக மக்களுக்கு சில வருடங்கள் ஆயிடுச்சு. சில வருடங்கள் அவங்க வந்து கேஸ் அடுப்பே இலவசமாக கொடுத்துருந்தாலும், விலையில்லாமல் கொடுத்துருந்தாலும் வந்து தொடர்ச்சியாக மக்கள் அடுப்பை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கிராமப்புறங்களில் மலையை ஒட்டி வாழ்கிற மக்கள், காடை ஒட்டி வாழ்கிற மக்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற விறகுகளை, மரங்களை வெட்டி பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லா காடுகளும் மலைகளும் வந்து ஃபாரஸ்டா நிர்வாகத்துக்கிட்ட இல்லை. அதெல்லாம் தனியாக சுதந்திரமாக அந்தந்த ஊர் கட்டுப்பாட்டில், மக்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படி தொடர்ந்து அடுப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இயல்பாகவே நீங்கள் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும், என்ன சொன்னாலும், அவங்களுக்கே அக்கறை இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் விறகு வெட்டி, மரங்களை வெட்டி அடுப்புக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த நிலை தான் இருந்துச்சு. அதனால் எங்கேயுமே மரங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. இந்த விலையில்லா கேஸ் அடுப்பு கொடுத்ததன் பலனாக என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை அடுப்பில் சமைப்போம், ஒரு வேளை சிலிண்டரில் சமைப்போம், கேஸில் சமைப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சமைச்சிக்கிட்டு இருந்த மக்கள் ஒரு காலம் செல்ல தொடர்ச்சியாக அந்த கேஸ் அடுப்புலேயே சமைக்கிற பழக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சு. தொடர்ச்சியாக அனைவரும் வந்து இப்போது அடுப்பையே பயன்படுத்துறதில்ல கிட்டத்தட்ட சமையலுக்கு அப்படிங்கிற நிலை ஆனதுனால அங்கே மரங்கள் எதுவும் வெட்டப்படுறதில்ல. மலைகளில் இருக்கிற மரங்களோ, காடுகளை ஒட்டி இருக்கிற மரங்களோ, வயல்வெளிகளில் வளர்க்கப்படுற மரங்களோ வெட்டப்படுறதில்ல. அப்படி வெட்டப்படாததுனால மரங்கள் நல்லா வளர்ச்சி அடைந்து வேலூர் மாவட்டங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கிற இடங்கள் எல்லாம், மலைகள் எல்லாம், காடுகள் எல்லாம் நல்ல மரங்கள் வளர்ந்ததுனால, விறகுக்காக மனிதர்களால் மரங்கள் வெட்டப்படாததுனால மழை வளம் பெருகி நீர் ஆதாரம் வந்து வேலூர் மாவட்டத்தில் கூடி போச்சு. இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற, நான் சொல்றது பொய்ன்னுக்கலாம், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற யாரை வேணா விசாரிச்சு பாருங்க, கடந்த 7-8 ஆண்டுகளாக வேலூர் மாவட்டத்தில் தண்ணி பஞ்சங்கிறது ஒன்றும் இல்லை. கிணறுகள்லேயே தண்ணி இருக்கக்கூடிய நிலையில் வேலூர் மாவட்டம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சாதாரணமாக நிகழ்ந்ததில்லை. எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்பியல் சொல்லுது இல்லையா, அப்படி இவங்க நினைத்தே பார்க்க முடியாத ஒரு ஆக்ஷன். அவங்க வந்து பெண்கள் முன்னேற்றம், பெண்களை அடுப்பங்கரையிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சமூக நீதி பார்வையில் ஒரு திட்டத்தை திமுக அரசு, கலைஞர் வந்து கொண்டு வந்து விலையில்லா கேஸ் அடுப்பு கொடுத்ததுனால
இங்க அது அவங்க எதிர்பாராத, யாருமே யோசிக்காத ஒரு ரிசல்ட்டை சுற்றுச்சூழலுக்கு இங்க கொடுத்து சாத்தியமாக்கியிருக்கு. மழை வளத்தை, நீர் ஆதாரத்தை பெருக்கியிருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் திமுக காரங்க கூட நான் எந்த மேடையிலும் பேசினதில்லை. அவங்க எல்லாம் இதை கவனிச்சிருப்பாங்களான்னு கூட தெரியல எனக்கு. ஆனா இதுதான் அங்க யதார்த்தமா நிகழ்ந்த ஒண்ணு. ஆக சீமான்லாம் தனியா எல்லாம் கிழிக்க வேண்டாம். எப்பவுமே ஒரு ஒரு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தணும் சுற்றுச்சூழல் சார்ந்து அப்படின்னா, அதை நேரடியா நம்ம சொன்னோம்ல, மரங்கள் நடுற திட்டம், ரேலி ஃபார் ரிவர்ஸ்ன்னு இந்த கஞ்சா குடிக்கு சுத்திட்டு இருந்தானே, காலிங் காவேரி, ரேலி ஃபார் ரிவர்ஸ் அப்படின்னு முன்னெடுக்கிறதுனாலலாம் ஒரு மயிரும் ஆகாது. அதுக்கு இயல்பா உள்ள அந்த அந்த காடுகள் அழிக்கப்படுறதோ, மரங்கள் காக்கப்படாமல் போறதுக்கான பிரச்சனையை அனலைஸ் பண்ணி அதுக்கு மாற்று தரணும். அப்பதான் இந்த சூழலை பாதுகாக்க முடியும். அப்படியான திட்டங்களை தான் முன்னெடுக்க முடியும். சும்மா போற போக்கில் பச்சையால போத்திடும், ஒரு கம்பளி வாங்கிட்டு போத்திட்டு போறது கிடையாது சூழல் திட்டம். இது என்னன்னா இவங்களுக்கு ரொம்ப எளிமையானது. எப்பவுமே எத்தனை வருஷம் கூட, இன்னும் 500 வருஷம் கழிச்சு கூட சீமான உயிரோட இருந்தான்னா அவன் சொல்லிப்பான், நான் தூய காற்று தரேன், தூய குடிநீர் தரேன், நான் இலவச கல்வி தரேன். எல்லாருக்குமே இலவசம் கொடுத்துருந்தாலும் அது தரம் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிட முடியும். எத்தனை காலத்துக்கு சொல்லலாம். தனித்தனியா உட்காந்து ஒரு தேர்தலுக்கும் நீங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஜெயிக்கிறவன் தான் அப்படி மக்கள் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கணும். இந்த மாதிரி பேரம் பேசுறவனுக்கு அது அவசியம் இல்லை. ஃபிக்ஸ்டு டெம்ப்ளேட்டா காலம் ஃபுல்லாக நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதையே பேசிட்டு போகலாம். அது போல தான் அன்புமணியும் சீமானும் அப்படி பேசக்கூடிய நபர்கள் தான். இவர்களுக்கு இயற்கை மேலெல்லாம் காதல் கிடையாது. அதை தாண்டி இவர்களுக்கு அரசியல் பேச தெரியாது. பேச ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். மக்களுக்கான அரசியல் இவர்களுக்கு ஒரு நாளும் பேச தெரியாது. அப்படிங்கிறது தான் இவர்களின் இயற்கை மீதான காதல் நமக்கு சொல்றது. இவன் கட்சி மக்களுக்காக நடத்தலை, அவன் வயிறு வளர்க்கறதுக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க.